Hi guys, welcome to Quick Throw, man of my word. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ராப்ளம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா, நமக்கு என்ன ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் நம்ம இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இன்புட், இதில் என்ன இன்புட்டாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் நமக்கு இருக்க போகுதுன்னா இன்புட்டாக இருக்க போகுது. அண்ட் அந்த இன்புட்டில் வந்து நம்ம அட்லீஸ்ட் அந்த லிஸ்ட்டில் ஒரு நம்பராவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டோட ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, இப்போ நமக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்புட் அண்ட் அவுட்புட் நம்ம எதை கொடுக்க போகிறோன்றது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வருவோம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் லிஸ்ட் அப்படின்றத நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும் கைஸ். கிரியேட் பண்ண லிஸ்ட் 2 4 1 6 அப்படின்றது தான் இதுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் இல்லை நம்பர்ஸ்னு சொல்லலாம். இப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும். இது நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹேண்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ன்ற வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் எடுத்துக்கலானே அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என் கண்ணில் இருக்கிறது இதான் வந்து இருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, லிஸ்ட்டில் அடுத்த நம்பரில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்க நம்பரை வச்சு நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். என் கிட்டே இருக்க நம்பரோட இந்த நம்பர் பெரிய நம்பரோ இல்லை சின்ன நம்பர் நான் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அப்போ என் கையில் இருக்கிறது தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்க அடுத்த நம்பர் கூட நான் வந்து செக் பண்ணுறேன். என் கையில் இருக்க நம்பரோட லிஸ்ட்டில் இருக்க அடுத்த நம்பர் பெரிய நம்பரா சின்ன நம்பரானு பார்த்தா என் கையில் இருக்கிறதோட சின்ன நம்பர். நான் என்ன தேடிட்டு இருக்கேன், இருக்கிறதே சின்ன நம்பர் தானே தேடிட்டு இருக்கேன். ஸோ நான் உடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் 1 இருக்க நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இப்போ 1ன்ற நம்பர் இருக்குது. ஓகே, இப்போது லிஸ்ட்டில் இருக்க அடுத்த நம்பர் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். என் கையில் இருக்க நம்பரை விட லிஸ்ட்டில் இருக்க அடுத்த நம்பர் பெரிய நம்பரா சின்ன நம்பரான்னு பார்க்குறேன். பார்த்தா பெரிய நம்பர். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரையுமே பார்த்துட்டோம். அண்ட் கடைசியாக என் கையில் இருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இந்த 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா கைஸ்? இப்படி தான் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்றத ப்ராசஸ் பண்ணுது. இப்போ நம்ம இதே ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்னவா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், என்னோடய ஐடி வேறு மாதிரி இருக்குன்னு. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட சர்ச் பாரில் போய்ட்டு ஐடிஎல்இன்னு போட்டிங்கன்னா பைத்தான் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் வரும். நீங்கள் அதிலே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போ கொடுக்குற எல்லா ப்ரோக்ராமோட ஸ்டெப்ஸுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் கைஸ். உங்களுக்கு ரன் ஆகும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம இப்போது இன்புட்டு க்ரியேட் பண்ணுவோம். நான் ஏன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லிஸ்ட்டை நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். அண்ட் லிஸ்ட்டில் வந்து நான் என்னென்ன நம்பர் இந்த டைம் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 6,5 அப்படின்னு நம்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லிஸ்ட். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் நான் ஒரு நம்பர் எடுத்து வச்சுக்கணும்ல. ஓகே, ஹேண்ட்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் என் கையில் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் அப்படின்னு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்போது லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் எப்படி அக்சஸ் பண்ணுவோம், A0, அதாவது ஏன்ற லிஸ்ட்டில் 0th இண்டெக்ஸில் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் வேல்யூ அக்சஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் அடுத்தடுத்த நம்பர் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே போகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் அப்படின்னு க்ரியேட் பண்ணி ஃபார் லூப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி லூப் ரன் ஆகும்போதும் ஐக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற லிஸ்ட்டோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசியூம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த இஃப் கண்டிஷனில் என்ன ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்க நம்பர்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு ஒவ்வொரு லூப்புக்கு மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்க நம்பரை விட லிஸ்ட்டில் இருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நம்பராக இருக்குது, எனக்கு கிடச்ச நம்பர் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்க நம்பரை கீழே போட்டுட்டு இப்போது நம்ம அடுத்தடுத்த நம்பர் கூட கம்பேர் பண்ணும்போது வந்த சின்ன நம்பர் எதுவோ அதை நான் என்ன பண்ணிப்பேன்னு பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து வச்சுப்பேன். ஓகேவா? அதுதான் இந்த லைன் பண்ண போகுது. அண்ட் கடைசியாக இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் என் கையில் இருக்க நம்பரை நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே வருவேன். இப்படி கம்பேர் ஆகிட்டே இருக்கும்போது என் கையில் இருக்க நம்பரை விட
லிஸ்ட்டில் இருக்க நம்பர் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா என் கையில் இருக்க நம்பரை நான் கீழே விட்டுட்டு இப்போ எனக்கு லிஸ்ட்டில் நான் பார்த்தலாம் சின்ன நம்பர் அதை நான் கையில் திருப்பி எடுத்து வச்சுப்பேன். அப்போது நான் கடைசியாக என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கையில் நான் எந்த நம்பர் இருக்கோ அதை நான் திறந்து பார்த்தேன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 1ன்னு வந்திருக்குல்ல கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரிண்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த லிஸ்ட் ஏ என்ன ஆகும், கமா கொடுத்து ஏ கொடுத்துருக்கு. இது என்ன பண்ணணும்னா லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணும். திஸ் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து ஹேண்டில் என் கடைசியாக என்ன நம்பர் இருக்கோ அது ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் அகைன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த லிஸ்டிங் இருக்குது. 1 2 3 6 5 இருக்குது. கடைசி இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமோட ஒவ்வொரு லைனாக பார்ப்போம் ரன் ஆகும்போது எப்படி ரன் ஆகுதுன்னு. ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற லிஸ்ட் வந்து ரீட் ஆகும், இன்புட் எடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 3 ஏன்ற வேரியபிளில் எல்லா வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ எடுக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபஸ்ட்டு வேல்யூ நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்னு எடுத்துக்காச்சு. அதுக்கடுத்து அகைன் இப்போ ஃபார் லுப்புக்குள்ளே போகிறோம். ஃபார் லுப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு ஐக்கு என்ன வேல்யூ ஆகும் அசியூம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ற லிஸ்ட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐக்கு அசியூம் ஆகும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு வேரியபிள் ஐக்கு வேல்யூ 1ன்றது அசியூம் ஆகிருக்கு. இப்போது இஃப் கண்டிஷன் வந்து செக் ஆகுது. கையில் இருக்க ஐயோட வேல்யூயும் நம்ம எடுத்த ஹேண்டில் இருக்க வேல்யூ ஒரே அதை விட சின்ன நம்பராக செக் பண்ணுது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நம்பர். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போது அகைன் திருப்பி ஃபார் லூப் ரன் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வாக இருக்கும். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஐயோட வேல்யூ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆகிடுச்சு. இப்போ கண்டிஷன் அகைன் செக் பண்ணுது. என் கையில் இருக்க வேல்யூவோட ஐயோட வேல்யூ வந்து சின்ன வேல்யூவான்னு செக் பண்ணுறோம். என் கையில் இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1, இதில் இருக்க அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. சின்ன நம்பரான்னு கேட்டால் கிடையாது, என் கையில் இருக்கிறது தான் சின்ன நம்பர். ஸோ அதனால் இங்கேயும் ஒன்றும் ஆகாது, நெக்ஸ்ட் லூப் ரன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் லூப் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 3 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம திருப்பி இஃப் கண்டிஷன் செக் ஆகுது. என் கையில் இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 அண்ட் அதுவே எனக்கு லிஸ்ட்டில் கிடச்ச நெக்ஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. இப்போ ஐயை விட என் கையில் இருக்க வேல்யூவை விட லிஸ்ட்டில் இருந்து நம்ம கிடச்ச வேல்யூ சின்ன வேல்யூவான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் திருப்பி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ரன் ஆகும். அண்ட் இப்போ ஐயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகிடுச்சு. எனக்கு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்பர் 6 தானே, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கையில் இப்போ இன்னும் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம திருப்பி செக் பண்ணுறோம். நம்ம கையில் இருக்க வேல்யூவோட லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்து திருப்பி சின்ன நம்பராக செக் பண்ணுறோம், கிடையாது பெரிய நம்பர். ஸோ அதனால் அகைன் இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி ஃபார் லூப் ரன் ஆகும். அண்ட் இந்த டைம் ஐயோட வேல்யூ என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது தான் இப்போ ஐயோட வேல்யூவாக இருக்குது. அண்ட் நம்ம கையில் இருக்க வேல்யூ 1. நம்ம கையில் இருக்க வேல்யூவோட லிஸ்ட்டில் இருக்க அடுத்த நம்பர் சின்ன நம்பராக செக் பார்க்குறோம், கிடையாது பெரிய நம்பர். அப்போது அகைன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் லூப்புக்கு போகுது. அண்ட் இப்போ லூப் போட்டு வெளில வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருந்த எல்லா வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இப்போது கடைசியாக நம்ம கையில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்ற வேல்யூ தான் இருக்குது. அப்போ இந்த 1 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். அண்ட் அதுதான் ப்ரோக்ராம் கடைசி எண்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த லிஸ்ட் அப்படின்னு சொன்ன நம்பர் அந்த லிஸ்ட்டை நமக்கு காட்டி என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரும் அது பிரிண்ட் ஆகிடுச்சு கைஸ். அண்ட் இது ஒரு வகையான மெத்தட். அண்ட் உங்களுக்கு ஒரு சில டைம்ஸில் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து இதை விட ரொம்ப சிம்பிளான மெத்தட். அண்ட் ப்ரோக்ராமோட லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 லைன் தான் கைஸ். அண்ட் என் கையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், இன்பில்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அதில் ஜஸ்ட் அதுக்குள்ளே உங்களோட லிஸ்ட்டை பாஸ் பண்ணிங்கனாலே போதும் கைஸ். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன பண்ணிவிடுன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து திருப்பி அதே தான் கைஸ் சேம் 1 தான் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்பில்ட் ஃபங்க்ஷன் மின் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் உங்களோட லிஸ்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ண லிஸ்ட்டில் இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வேல்யூவை திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் வேரியபிளில் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிளுக்கு அந்த வேல்யூ அசியூம் ஆகிக்கும். அதுவே பிரிண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும் கைஸ். எங்கள் ஹேண்டுக்கு பதிலாக மின் ஆஃப் ஏ அப்படின்னு நான் லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். அகைன் நான் இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் அகைன் ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருப்பி அதே தான் பிரிண்ட் ஆகிருக்கு கைஸ். ஸோ இது ஒரு இன்னொரு வகையான மெத்தட். ஜஸ்ட் மின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே உங்களோட லிஸ்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் உங்களுக்கு இது ஷோ பண்ணும். அண்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது.
நம்ம லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணுறோம். சார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரிசைக்கு மாற்றுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆர்டராகவே இல்லை, 1 2 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் வைஸாக பார்க்க போனால் நெக்ஸ்ட்டு 5 வந்து இருக்கணும், ஏன்னா அதுதான் அடுத்த நம்பர். அதை 5க்கு அப்புறம் தான் அதோட பெரிய நம்பர் 6 வரணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டராக இல்லாமல் குழப்பி இருக்குது. டாட் சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா நம்பரும் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டராக அரேஞ்ச் ஆகிடும். ஓகே. இதில் நம்ம எப்படி வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஆர்டராக அரேஞ்ச் ஆகும்போது இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டோட ஃபஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து 1 2 3 5 6 வந்து இருக்கணும். இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே நம்ம 1 2 3 6 5 இருக்குது, பட் இங்கே 5 6 இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா டாட் சார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆர்டர் வைஸ் ஆக்கிடும். ஓகேவா, சின்னதுலேருந்து பெரிய நம்பர் அப்படின்ற ஆர்டரில் பிரிண்ட் பண்ணிவிடும். இப்படி பண்ணுறது மூலயமா இந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட் நம்பர் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும் கைஸ். ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் இண்டெக்ஸிங் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் அக்சஸ் பண்ணுறது மூலயமா சார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.